31 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மெண்டல் கூவி ஆகிட்டியா? கிறுக்கு மாதிரி அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்துருச்சு. எவ்வளோ கரண்ட் பில்லுன்னா 31 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மெண்டல் கூவி ஆகிட்டியா? கிறுக்கு மாதிரி அது. 31 ரூபா வந்துருச்சு கரண்ட் பில்லு. உங்கள் வீட்டில எல்லாம் எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு சொல்லுங்கள். போன மாதம் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லலாம் ஃப்ரீ யூனிட், அந்த 100 யூனிட் ஃப்ரீம்பாங்கல்ல, அதே அவங்களுக்கு. நம்ம வீட்லேயும் கொஞ்ச நாள் கரண்ட் பில் வராமல் தான் இருந்துச்சு, அந்த ஃப்ரீலேயே வந்துச்சு. அப்புறமா போன மாதம் 95 ரூபாய் என்னமோ வந்துச்சு. இந்த மாதம் நிஷா கொஞ்சம் கரண்ட்டை கம்மியாக செலவு பண்ணி வீட்டுக்கு சிக்கனப்படுத்தி 31 ரூபாய் ஆக்கியிருக்கா. கரண்ட் பில் கட்டணம் கிளம்பிட்டோம். அடுத்த மாதம்ல அதுக்கு அடுத்த மாதம் அதுவும் இல்லாமல் 100 யூனிட் ஃப்ரீ யூனிட். பல்பெல்லாம் பிடிங்கி வீசிடு, வேலை முடிஞ்சிச்சு. இல்லை, ஏன் அப்போ வந்துச்சுன்னா வெயில் காலம், இப்போ வந்து குளிர் காலனால ஃபேனும் லேசாக தான் ஓடுற, சவுண்டு கூட கேட்காது, அந்த அளவுக்கு லேசாக தான் ஓடும். ஏன்னா லேசாக ஓடுனால கொசுலாம் கடிக்கும்ல, அதுக்காக. ஆமாம். இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம் கரண்ட் பில் கட்ட. துணியெல்லாம் காய வச்சுட்டா பாருங்க நிஷா. இங்கே பாருங்க, எங்கள் மயில் மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டு ரெடியாகி வந்துருச்சு. சரி வா நிஷா போவோம். ஓகே, நாங்கள் போய் கரண்ட் பில் கட்டுறோம். மறக்காமல் நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு வேலை. மாதம் ஆனால் கரண்ட் பில்லு, தண்ணி காசு. இப்போ தான் இது கட்டிட்டு வந்தோம். என்னது, வீட்டு வரியா, சொத்து வரி. அது 200 எவ்வளோது, 350 ரூபா, 360 ரூபா. அப்புறம் வீட்டு வரி, அப்புறம் தண்ணி காசு எவ்வளோ கட்டிட்டு வந்தேன், அப்புறம் தண்ணி வரி எல்லாம் வரிசையாக ஒன்று கட்டிக்கிட்டு வந்தாச்சு இந்த வருஷத்துக்குள்ளதெல்லாம். வாடகை வீட்டில் இருந்தாலும் வாடகை கொடுக்கணும், சொந்த வீட்டில் இருந்தாலும் வரி கட்டணும். சரி, ஓகே, பாய். பாய்.